இயேசு கிறிஸ்துவில் மிகவும் அதிகமாக நேசிக்கப்படுகின்றவர்களே, மீண்டுமாக இந்த ஆகஸ்ட் மாதம் 27ஆம் நாளிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த காலை நேர இறை தியானத்தை நம்ம ஆரம்பிக்கலாம். ஆரம்பம் பிதா குமாரன் பரிசுத்தாவியின் திரியேக நாமத்தில் உள்ளது. ஆமென். ஜெபம் செய்வோம். எங்களை அளவுக்கு அதிகமாக நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த மகிழ்ச்சியும் ஆசீர்வாதமும் நிறைந்த இறைவா, காலை வேளைக்காக நன்றி செலுத்துகின்றோம். கடந்து போன இரவில் எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்தினீர். நல்ல இளைப்பாறுதலை தந்து ஜீவனை தந்திருக்கிறீர். இந்த காலை நேரத்தில் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்டு உமக்கு நன்றி செலுத்தும்படியாக எங்களை ஆண்டவர் நீர் ஆண்டவரை ஜீவனோடு எழுப்பியிருக்கிறீர். நன்றி தகப்பனே. இந்த காலை நேர இறை தியானத்தை ஆசீர்வதிங்க. இந்த நாளின் இறை செய்தி, பாடல் வேலை, ஜெப வேலை எங்களுக்கு ஆசீர்வதித்தார். ஆண்டவர் இதை கேட்டு பயன்பெறுகிற எல்லா மக்களுக்கும் உம்முடைய இறை ஆசிரியர்களை தந்து வழி நடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். காலை வேளையில் 346வது பாடலாகிய நீ உனக்கு சொந்தமல்லவே மீட்கப்பட்ட பாவி, நீ உனக்கு சொந்தமல்லவே என்ற பாடலை சாரோடு இணைந்து நாம் பாடும். நீ உனக்கு சொந்தமல்லவே, நீ உனக்கு சொந்தமல்லவே, மீட்கப்பட்ட பாவி, நீ உனக்கு சொந்தமல்லவே, நீ உனக்கு சொந்தமல்லவே, நீ மலன் கிறிஸ்து நாதர்க்கே சொந்தம், நீ உனக்கு சொந்தமல்லவே. சிலுவை மரத்தில் தொங்கி மரித்தாரே, சிலுவை மரத்தில் தொங்கி மரித்தாரே, திரு ரத்தம் ரத்தம் திருவிழாவில் வடியுது பாரே, வலிய பாரிசத்தால் கொண்டாரே, வான மகிமை உனக்கு மாறு, நீ உனக்கு சொந்தமல்லவே. இந்த நன்றியை மறந்து போனாயோ, இந்த நன்றியை மறந்து போனாயோ, இயேசுவை விட்டு எங்கேயாகிலும் மறைந்து தெரிவாயோ, சந்ததமுன தீதயம் காயமும் சாமி கிறிஸ்து உடையதல்லவோ, நீ உனக்கு சொந்தமல்லவே. பழைய பாவ தாசை வருகுதோ, பழைய பாவ தாசை வருகுதோ, பாசாசின் மேலே பட்சமுனக்கு திரும்ப வருகுதோ, அழியும் நிமிஷ தாசை காட்டியே அக்கினி கடல் தள்ளுவானே, நீ உனக்கு சொந்தமல்லவே. பிழைக்கினும் அவர்
இளைப்பாயே பிழைக்கினும் அவர்க்கே பிழைப்பாயே ஓலகை விட்டு பிரியினும் அவர்க்கே மாறிப்பாயே உழைத்து மாறித்து உயிர் தானாதரின் உயர் பதவியில் என்றும் நிலைப்பாய் நீ உனக்கு சொந்தமல்லவே மீட்கப்பட்ட பாவி நீ உனக்கு சொந்தமல்லவே. இயேசு கிறிஸ்துவில் மிகவும் அதிகமாக நேசிக்கப்படுகின்றவர்களே, மீண்டுமாக உங்கள் யாவரையும் இறைமைந்தன் இயேசுவின் திருப்பெயராலே இந்த காலை நேரத்தில் அன்போடு வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கின்றோம். இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட கடவுளுடைய வார்த்தை, அது யோசுவாவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 5 முதல் 9 வசனங்கள் நமக்கு நன்றாக தெரிந்த வசனங்கள் தான். இந்த பகுதி மோசேயினுடைய மரணத்திற்கு பின்பு யோசுவாவை ஆண்டவர் இஸ்ரவேலின் தலைவனாய் தெரிந்து கொள்கிறார். யோசுவா ஒரு வாலிபன், மோசேயினுடைய சீடன், மோசேவோடு எல்லா சூழ்நிலையிலும் உடன் இருந்தவர். இஸ்ரவேல் மக்கள் புறப்படுகிற போது சின்ன பிள்ளையாய் இருந்தவன். வனாந்திரத்தில் மோசேயோடு வாலிப பிள்ளையாய் வளர்ந்தவன். மோசேயினுடைய ஆசீர்வாதத்தை பெற்றவன், கடவுளுடைய ஆசீர்வாதத்தை பெற்றவன். நல்ல ஒரு தலைவனாக உருப்பெற்று ஆண்டவருடைய ஆசைகளை பெற்று மோசேக்கு பின்பு அவன் இஸ்ரவேலை வழிநடத்த ஆயத்தப்படுகிறான். இறைவனால் தேர்ந்து கொள்ளப்பட்டு மோசேக்கு பின் இஸ்ரேல் மக்களின் தலைவராக செயல்பட்டவர் யோசுவா. இவர் கானான் நாட்டின் பல்வேறு பகுதிகளை கைப்பற்றி இஸ்ரேலின் குலங்களுக்கு பிரித்து கொடுத்ததை இந்த நூல் சொல்லுகிறது. இந்நூல் காண கிடக்கும் நிகழ்ச்சிகள் யோர்தான் ஆற்றை கடத்தல், எரிகோவின் வீழ்ச்சி, வாக்களிக்கப்பட்ட நாட்டில் குடியேறுதல், உடன்படிக்கையை புதுப்பித்தல் ஆகியவை குறிப்பிடத்தக்கவை. முன்பு மோசேயின் மூலம் இஸ்ரவேலை வழிநடத்திய ஆண்டவர் தொடர்ந்து மோசேக்கு பின்பு யோசுவாவின் வாயிலாகவும் தம் மக்களுக்கு தாமே முன்னின்று போரிட்டு அவர்களுக்கு வெற்றியை அருளினார் என்பது இந்த நூலினுடைய மைய கருத்து. அன்பானவர்களே, இந்த பகுதி 5ஆம் வசனத்தை பார்க்கிறோம். உன் வாழ்நாள் முழுவதும் எந்த மனிதனும் உன்னை எதிர்த்து நிற்க மாட்டான். மோசேயுடன் நான் இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். உன்னை கை நெகிழ மாட்டேன், கைவிடவும் மாட்டேன் என்று அழகான ஒரு வாக்குத்தத்தத்தை சொல்லுகின்றார் இல்லையா? இங்கதான் யோசுவாவினுடைய தலைமைத்துவம், த லீடர்ஷிப் ஆஃப் ஜாஷுவா, அவருடைய காலத்தில் அவர் தலைவராய் உருப்பெற்று வரும்போது கடவுளுடைய துணை அவருக்கு இருக்கிறது. அவர் சொல்றாரு, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லுகிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் கூட நிறைய காரியங்களில் கடவுள் நம்மை தேர்ந்தெடுத்து வழிநடத்தும்படியாக வைக்கிறார். இன்னைக்கு குடும்பத்தில் நம்மை நல்ல தலைவனாய் வைத்திருக்கிறார், கணவனாய், நல்ல மனைவியாய் இல்லையா? பள்ளிக்கூடங்களிலே ஆசிரியர்களாய், பேராசிரியர்களாக, நல்ல ஆயர்களாக, திருச்சபையில் பல பொறுப்புகளை, சமூகத்தில் பல பொறுப்புள்ள மக்களாக நம்மை வைத்திருக்கிறார். நாம் யோசுவாவை போல நம்முடைய வாழ்க்கையில் திட நம்பிக்கையும் சந்தோஷத்தையும் பெற்றுக்கொள்ளவும் தைரியத்தையும் பெற்றுக்கொள்ளவும் ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். இந்த வாழ்க்கை பயணத்தில் தைரியமும் அதே நேரத்தில் திட நம்பிக்கையும் நமக்கு வேண்டும். கடவுள் நம்மை வழி நடத்துவார்
என்ற உற்சாகம் நமக்கு வேணும். அதுதான் இந்த பகுதியில் நம்ம பார்க்குறோம். இங்கே யோசுவா கடவுள் சொல்றார், the leadership and the conquest of Canaan. கானானை எப்படி யோசுவா பிடித்தார் என்பதை இந்த புத்தகத்தில் நாம் பார்க்கிறோம். God's words to Joshua offer a encouragement and guidance for our own ways. எப்படி யோசுவா கடவுளுடைய வார்த்தை உதவினதோ, அவருடைய வாழ்க்கையில் வெற்றி கொடுத்ததோ, அதுபோல நம்முடைய வாழ்க்கையிலும் வெற்றி கொடுக்கும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். காலை நேரத்தில் அதை தான் கடவுள் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். நீ கடவுள் மேல் நம்பிக்கையாயிரு. நான் மோசேயோடு இருந்து எப்படி பலத்த செயல்களை செய்தேன், அற்புதங்களை செய்தேன், அடையாளங்களை செய்தேன், இஸ்ரவேல் மக்களை பலத்த கையினாலே மீட்டு வந்தேன், அதுபோல நான் உன்னோடு இருந்து உன்னுடைய தலைமைத்துவத்தையும் நான் பலப்படுத்துவேன் என்று சொல்றார். முதல்ல சொல்றார் 5:6 காட்ஸ் பிரசன்ஸ் அண்ட் ப்ராமிஸ். கடவுளுடைய இருப்புத்தன்மை என்று சொல்லுவார்கள். அவருடைய இருப்புத்தன்மை, நம்மோடு கூட அவர் இருக்கிறார். அதை நம்ம முதல்ல நம்ம அதான் சொல்றார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அப்போ கடவுளுடைய அந்த இருப்புத்தன்மை நம்மோடு கூட இருக்கிறபடினாலே நாம் எதற்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இஸ்ரவேல் மக்கள் வனாந்தரத்தில் 40 வருடங்கள் நடந்தே வந்தார்கள், நடந்தே பயணித்தார்கள். எல்லா சூழ்நிலையிலும் கடவுள் அவர்களோடு இருந்தார். கடவுள் அவர்களோடு இருக்கிறார் என்பதற்கு அடையாளமாக பகலிலே மேகஸ்தம்பம், இரவிலே அக்னி ஸ்தம்பத்தை கொடுத்தார், உணவை கொடுத்தார், பாதுகாப்பை கொடுத்தார், எதிராளிகளிடத்திலிருந்து வெற்றியை கொடுக்கின்றார். போர் செய்யறதுக்கு எந்த விதமான ஆயுதமும் இல்லாமல் நிராயுதபாணியாய் அவர்கள் சென்றார்கள். ஆனால் அவர்கள் வெற்றி பெற்றார்கள். ஹல்லேலூயா. காரணம் கடவுளுடைய இருப்புத்தன்மை, த பிரசன்ஸ் ஆஃப் காட், இல்லையா, இந்த ப்ராமிஸ் ஆஃப் காட். கடவுளுடைய வாக்கு தத்தமும் கடவுளுடைய இருப்புத்தன்மையும் அவர்களோடு கூட இருந்தது. கடவுளுடைய வாக்கு தத்தம் எப்பொழுதுமே யோசுவா கூட இருந்தது. இன்றைக்கு நம்மோடு கூட இருக்கிறது. நீ வெளியே போகும்போது, நீ பயணிக்கும் போது, நீ வாழ்க்கையில் எங்கேயாவது வேலைக்கு போகும்போது அல்லது வாழ்க்கை பயணத்தில் இன்னைக்கு நம்மோடு கூட கடவுளுடைய வார்த்தை வருகிறது. அவருடைய ப்ராமிஸ், அவருடைய வாக்குத்தத்தம் நம்மோடு கூட இருக்கு. அதே போல கடவுளை நம்ம நம்பணும். த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ட்ரஸ்டிங் காட் இன் காட்ஸ் பிரசன்ஸ் அண்ட் பவர், இல்லையா? கடவுளுடைய அந்த இருப்புத்தன்மையை, கடவுளுடைய வாக்கு தத்தத்தை நாம் நம்ப வேண்டும். அப்போதான் நம்ம வாழ்க்கையில் இன்னும் ஆசீர்வாதம் இருக்கு. ரெண்டாவது, அந்த வீறுகொள் என்ற வார்த்தை இங்கே பயன்படுத்தப்படுகிறது. வீறுகொள், துணிந்து நெல், ஏனெனில் இம்மக்களின் மூதாதையருக்கு கொடுப்பதாக நான் வாக்களித்த நாட்டை இவர்கள் உரிமையாக்கி கொள்ளுமாறு செய்வாய். அதனால திடமும் உறுதியும் கொண்டு என் ஊழியன் மோசே கட்டளையிட்ட எல்லா சட்டங்களையும் நீ கடைபிடிப்பதில் கவனமாய் இரு என்று கடவுளுடைய வசனத்தை போதிக்கிறதாக நாம் பார்க்கிறோம். அப்போ த கரேஜ் அண்ட் ஸ்ட்ரென்த், இல்லையா, கரேஜ் அண்ட் ஸ்ட்ரென்த், திட நம்பிக்கையும் அதே நேரத்தில் இந்த வீரமும், இல்லையா, பயமும் இல்லாதபடி பலத்தோடு நீ போ அப்படின்றான். the need of courage and the strength in the face of challenges. We should, yeah, we need the challenge, we need the courage and the strength in the face of challenge. சவாலான காலங்களிலே, பிரச்சனைகள் நிறைந்த காலங்களிலே நமக்கு இந்த வீரம், தைரியம் வேண்டும் என்று ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார். ரெண்டாவது, God's presence and promise provide the necessary courage and strength. கடவுளுடைய வார்த்தை, கடவுளுடைய இருப்புத்தன்மை நமக்கு இந்த தைரியத்தை கொடுக்கிறதா இருக்கு. மூன்றாவது, 8வது வசனத்தில் பார்க்கிறோம், மெடிடேட்டிங் ஆன் காட்ஸ் வேர்ட், இல்லையா, மெடிடேட்டிங் ஆன் காட்ஸ் வேர்ட், தினமும் உறுதியும் கொண்டு என் ஊழியன் மோசே கட்டளையிட்ட எல்லா சட்டங்களையும் நீ கடைப்பிடி. அதான் மெடிடேட்டிங் காட்ஸ் வேர்ட். கடவுளுடைய சட்டங்களை, கடவுளுடைய வார்த்தையை நீ கடைப்பிடி அப்படின்றார். அதில் கவனமாயிரு. நீ அதை நின்று வலது புறமோ இடது புறமோ என்ன பண்ணாத, திரும்பாத. ரோட்டில் நம்ம போகிறோம், இன்னைக்கு ரைட் சைடுனா ரைட் சைடு போகணும், லெஃப்ட் சைடுனா லெஃப்ட் சைடு, மாறி போனோம்னா ஆக்சிடென்ட் ஆகும். நீ நிறைய விபத்துகளை இன்னைக்கு பார்க்குறோம். இன்றைக்கும் நல்லா 2 சைடு ரோடு இருக்கும். சிங்கிள் ரோடாக இருக்கும்போதே நமக்கு ஆக்சிடென்ட்ஸ் குறைவாக இருந்துச்சு. ரூல்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க. ஆனால் இன்றைக்கி யாரும் ரூல்ஸை
ஃபாலோ பண்ணணும். ரூல்ஸை ஃபாலோ பண்ணாததுனால நிறைய விபத்துகள், இளம் மரணங்கள், வாலிப பிள்ளைகள் மோட்டர் சைக்கிளில் போய் ஆக்சிடென்ட் ஆகுது, காரில் போய் ஆக்சிடென்ட் ஆகுது பார்க்குறோம். நம்ம காரணம் என்னென்னா ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறதில்ல. வலதுபுறமும் இடதுபுறமும் சாயாமல் அவர்கள் இருக்க வேண்டும். அதுதான் இங்கே சொல்கிறார். அப்பொழுதுதான் நீ செல்லும் வழியெல்லாம் வெற்றி பெறுவாய். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பார்த்தீங்களா, கடவுளுடைய வார்த்தையை நீ கை கொண்டு போனால் உனக்கு வெற்றி நிச்சயம். இன்னைக்கு இதை நம்முடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். அதான் சொல்றார், இந்த திருச்சட்ட நூலை உன் முன்னின்று அகற்றாது. நீ வாழ்க்கையில் இது ரொம்ப முக்கியமானது. நமக்கு முன்னாடி எப்பவுமே பைபிள் இருக்கணும். இரவும் பகலும் அதில் நீ தியானம் செய். சங்கீதம் 1 நினைத்துக் கொள்ளுங்க. பாக்கியவான் எவன் கடவுளுடைய வார்த்தையில இரவும் பகலும் தியானமாயிருக்கிற மனுஷனே, இல்லையா? அதை சொல்லார், இதில் எழுதியுள்ள அனைத்தையும் கடைப்பிடி, கவனமாயிரு, அப்பொழுதுதான் நீ செல்லும் இடமெல்லாம் வெற்றி பெறுவாய், நலம் பெறுவாய், இல்லையா, சித்தி பெறுவாய். நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? வீறுகொள், துணிந்து நில், அஞ்சாதே, கவலைப்படாது, ஏனெனில் உன் கடவுளும் ஆண்டவருமான நான் நீ செல்லும் இடமெல்லாம் உன்னோடு கூட இருப்பேன். இந்த வாழ்க்கை பயணத்தில் நீ எங்கெல்லாம் போறியோ அதெல்லாம் இருப்பேன், உங்களோடவே இருப்பேன். எப்போ? கடவுளுடைய வார்த்தை நீ மெடிடேட்டிங் பண்ண, இல்லையா? அப்புறம் நம்ம பிள்ளைகளுக்கு அதை கற்றுக் கொடுத்தது, இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் மெடிடேட்டிங் அண்ட் காட்ஸ் வேர்ட். காலையில் எழுந்து வேத வசனத்தை வாசிக்கணும், திருமறையை படிக்கணும், சங்கீதம் படி, இல்லையா, நீதிமொழிகள் படி, ஜபம் பண்ணிட்டு போ அப்படின்னு பிள்ளைகளுக்கு சொல்லணும். இட் இஸ் லீட்ஸ் டு சக்சஸ் அண்ட் ப்ராஸ்பரிட்டி இன் அவர் என்டேவர்ஸ், இல்லையா? நம்முடைய வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலையிலும் நமக்கு வெற்றி தருகிறது தான் கடவுளுடைய வார்த்தை. 9ஆம் வசனத்தில் நாம் பார்த்தோம், நீ தைரியமாக வசனத்தை கடைப்பிடி, நான் உங்க கூடவே இருக்கிறேன். அது ஒபீடியன்ஸ் அண்ட் ஃபெய்த்தை குறிக்கும், இல்லையா? கீழ்ப்படுதலையும் விசுவாசத்தையும் குறிக்கிறது. த நீட் ஃபார் ஒபீடியன்ஸ் அண்ட் ஃபெய்த் இன் ஃபாலோயிங் காட்ஸ் கமெண்ட்ஸ். நம்முடைய வாழ்க்கையில் விசுவாசத்தை நம்ம பின்பற்ற வேண்டும், இல்லையா? டு ட்ரஸ்ட் இன் த காட்ஸ் ப்ராமிஸ் அண்ட் கைடன்ஸ். கடவுளுடைய வாக்கு தத்தத்தை, அவருடைய ஆலோசனைக்கு நாம் இடம் கொடுக்க வேண்டும். அதே போல இந்த பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிற இந்த கடவுளுடைய வார்த்தைகளுக்கு பாருங்க, உபாகமம் 31:6-8 பார்க்குறோம். நம்ம கடவுள் மோசையை உற்சாகப்படுத்துகிறார். அதே போல எபிரேயர் 13:5 பார்க்குறோம், கடவுளுடைய இதே வாக்குத்தத்தம் சொல்லப்படுகிறது. சங்கீதம் 23:4 பார்க்குறோம், கடவுள் நோடு கூட இருக்கிறார். மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்பட. ஏசாயா 41:10 பார்க்குறோம், பயப்படாதே, கலங்காது, திகாதே, நான் உன் தேவன், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை என்று சொல்லியிருக்கிற வார்த்தை. மத்திய 28:20 பார்க்குறோம், இதோ யுக முடிய பரிந்தும் சகல நாட்களிலும் உன்னோடு கூட இருக்கிறேன். பிலிப்பியர் 4:13 என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு வல்லமை உண்டு. சங்கீதம் 1:1-3 பார்க்குறோம், நம் கடவுளுடைய வார்த்தையை மெடிடேட் பண்ணால் எவ்வளோ ஆசீர்வாதம் வரும் அப்படின்னு. அதே போல் கடவுளுடைய இருப்பு தன்மை பாருங்க, இல்லையா? எபிரேயர் 13:5, மத்திய 28:20, சங்கீதம் 23:4, இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் மிக முக்கியத்துவம் வாய்ந்த வார்த்தைகளாக நாம் பார்க்கிறோம். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளை இந்த காலை வேளையில் கடவுளுடைய வார்த்தையில் அதிகமாய் நீங்கள் மூழ்கி திளைத்து, நேற்று தினத்தில் கூட நம்ம பார்த்தோம், சங்கீதம் 119 கடவுளுடைய நியாயப்பிரமாணங்களை, கடவுளுடைய வார்த்தைகளை நம்ம வாசித்து தியானிக்கும் போது அதனுடைய ஆசீர்வாதமே அலாதி, இல்லையா? அதே போல் இந்த நாளிலும் கடவுளுடைய வார்த்தையிலே நிலைத்து நின்று அதை நம்முடைய பிள்ளைகளுக்கு வாசிக்கவோ தியானிக்கவோ கற்றுக் கொடுத்து அதனுடைய மேன்மைகளை நம்ம எடுத்து சொல்ல காலை வேளையில் தூய ஆவியானவர் தாமே இந்த வாழ்க்கை பயணத்தில் அவருடைய இருப்பு தன்மையும், அவருடைய வாக்கு தத்தத்தையும், அவருடைய தைரியத்தையும் பலத்தையும் நமக்கு தந்து ஆசீர்வதித்து வழிநடத்தி காப்பாராக. ஆமேன். காலை வேளையிலே ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். மகா இரக்கமும் கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, எல் ராஜாதி ராஜாவே, கர்த்தாதி கர்த்தாவே, என்னுடைய வாழ்க்கை பயணத்தில் நிறைய கஷ்டங்களை நாங்கள் சந்திக்கிற ராஜா. ஆபத்துக்கள், விபத்துக்கள், நாச மோசங்கள், வியாதிகள், பலவீனங்கள், துன்பங்கள், கைவிடப்படல்கள், துரோகங்கள், இல்லை எதிரிகளிலான ஆண்டவரே பிரச்சனைகள் எல்லாவற்றையும் நாங்கள் சந்திக்கிறோம். ஆனாலும் வார்த்தை சொல்லுகிறது, மகனே வீறுக்குள் திடமனதாயிரு, நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன் என்று சொல்லி இருக்கிறீர் ராஜா. இன்றைக்கு அந்த வார்த்தையை நாங்கள் படித்து தியானித்திருக்கிறோம். எங்கள் வாழ்க்கை பயணத்தில் நாங்கள் வாழ்க்கையில் வாழுகிற போது ஆண்டவரே, நிறைய இடங்களிலே ஆண்டவரே நாங்கள் பயணிக்கிற போது எங்கள் வாழ்க்கையில் நீர் உடன் இருக்கிறீர், எங்களை ஆசீர்வதிக்கிறீர்.
உடைய இருப்பு தன்மை இருக்கிறது, அதை நிரூபித்து கொண்டே இருக்கிறது. நன்றி ஆண்டவரே. இந்த வார்த்தைகளை கேட்டிருக்கிற அகில உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. குறிப்பாய் இந்த வார்த்தைகள் காணொளி வழியாய் எங்கெல்லாம் ஒலிக்கிறதோ அங்கெல்லாம் உடைய ஆசிரியர்கள் உடைய வார்த்தைகள் ஆண்டவரே இருக்கட்டும். உடைய இருப்பு தன்மையை நீர் வெளிப்படுத்தும். யோசுவாவோடு மோசையோடு இருந்தது போல எங்களோடு கூட இருக்க வேண்டும் என்று கெஞ்சி மன்றாடும். எங்களையும் எங்கள் குழந்தைகளையும் பிள்ளைகளையும் உடைய பயணங்களையும் ஆபத்து நிறைந்த இந்த உலகத்தில் காத்தருள வேண்டுமாய், உடைய வசனத்தினால் இடைக்கட்ட வேண்டுமாய் ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிற ராஜா. இந்த காலை நேரத்தில் இந்த வார்த்தையை கேட்கிற அகில உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களையும் ஆசீர்வாதம். அமெரிக்கா, UK, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, பிலிப்பைன்ஸ், கல்ஃப் கண்ட்ரிஸில் இருக்கிற மக்கள் ஆண்டவரே, இதோ என்னுடைய சைனா ஆண்டவர், ரஷ்யா, இன்னுமாக பல நாடுகள், இந்தியாவில் ஆண்டவரே இருக்கிற எல்லா மக்கள் ஆண்டவரை, என்னுடைய தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள், தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா மாவட்டத்தில் இருக்கிற மக்கள், இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொரு மாநிலத்தில் இருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். உடைய வார்த்தைகளை கேட்டு அவர் வாழ்க்கை ஆண்டவர் மாறவும் ஆசீர்வதிக்கப்படவும் ஜெபிக்கும். எங்களை ஆட்சி செய்கிற தலைவர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஜனாதிபதி, என்னுடைய பிரதமர், என்னுடைய அமைச்சரவைக்காக, என்னுடைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர், கவர்னர், அமைச்சரவைக்காக ஆண்டவரே வளர்ந்து வருகிற எல்லா தலைவர்களுக்காக ஜெபிக்கிறோம். அவர்கள் எல்லாரும் தங்கள் கையில் கொடுக்கப்பட்ட தேசத்தை ஆண்டவரை வழிநடத்தவும் காத்துக்கொள்ளவும் கர்த்தர் நீர் கிருபை தர வேண்டும் என்று நாங்கள் பாதம் தொட்டு கெஞ்சி மன்றாடும். இந்த நாளிலே ஆண்டவரே, இதோ உம்முடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற குழந்தைகளுக்காக, வாலிப பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிற ஆண்டவரே, இந்த வார்த்தைகள் எல்லாம் ஆண்டவரே அவர்கள் மறந்து போகாமல், கடவுள் என்னோடு கூட வர வேண்டும் என்றால் நான் வார்த்தைகளை திளைத்திருக்க வேண்டும், மூழ்கி இருக்க வேண்டும், அதை மெடிடேட் பண்ணும் அப்படின்னு சொல்லி பெற்றோர்களும் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க கர்த்தர் கிருபை தர வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறோம். இந்த காலை நேரத்தில் ஆண்டவரே, நாங்கள் சார்ந்திருக்கிற இந்திய சுவிசேஷ லுத்தரன் திருச்சபை 3 சபை சங்கங்கள், போதகர்கள், ஊழியங்கள், ஆண்டவர் ஸ்தாபனங்கள், பள்ளிக்கூடங்களுக்காக ஜெபிக்கிறோம். குறிப்பாக பெதஸ்தா மருத்துவமனைக்காக ஜெபிக்கிறோம். இன்று CMC ஆண்டவரே அஃபிஷியல்ஸோட எங்களுடைய ILC பிரசிடென்ட் கொண்ட 15 பேர் குழு சந்திக்க இருக்கிறார்கள். ஆண்டவரே, இவர்கள் போய் அங்கே எதையும் குழப்பி விடாமல் ஆண்டவரை அவர்கள் ஒருவரை ஒருவர் பேசி அன்பு செலுத்தி ஆண்டவர் ரெஸ்பெக்டோடு ஆண்டவர் எல்லா காரியங்களையும் அங்கே சமர்ப்பித்து கர்த்தாவே பெதஸ்தா மருத்துவமனையை CMC எடுத்து நடத்த எல்லா ஆவணங்களையும் ஆண்டவரை நீ செய்ய வேண்டுமா ஜெபிக்க. உடைய கிருபை, உடைய துணை, உடைய கரம் ஆண்டவரே இந்த நாளில் மீட்டிங்கோடு தங்கியிருக்கட்டும் ராஜா. அதை முன்னெடுத்து நடத்துகிற உடைய ILC பெருந்தலைவரோடு ஆண்டவரை உடன் போகிற எல்லாருடைய ஆண்டவரை உடன் இருந்து ஆண்டவரை நீர் ஞானத்தை நன்றாய் பேசக்கூடிய ஞானத்தை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். எங்களை சுற்றி இருக்கிற 100 கிராமங்கள் ஆண்டவர் இன்றைக்கு பயன்பெறாமல் இருக்குது, கஷ்டப்படுறாங்க ராஜா. ஒவ்வொரு நாளும் இரவு வேளையில், பகல் வேளையில் விபத்துகள், வியாதிகள், பலவீனங்கள் வருகிற போது நாங்கள் ஓடுகிறோம், பல இடங்களுக்கு ஓடுகிறோம். இன்றைக்கு அந்த நிலைமை வராதபடி எங்களுக்கு நல்ல ஒரு சூழ்நிலையை என் தேவன் இந்த இடத்துல உருவாக்கி தர வேண்டும் என்று கெஞ்சி மன்றாடுகிறோம். அதே போல் இந்த நாளில் ஆண்டவர் இந்த ஊழியத்தில் எங்களோடு இருக்கிற உடைய அன்பர் சாருக்காக, என் ஜக்காவுக்காக, அன்பான பிள்ளைகள், மாத்தல் மரியாளுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் தன் இல்லத்தை ஆண்டவரே தயார் செய்து திறந்து கொடுத்து இந்த ஊழியத்தில் என்னோடு இருக்கிற சாருக்கும் அக்காவுக்கும் அன்பான பிள்ளைகளுக்கும் நல்ல சுகத்தை பலத்தை தார். இசைவெளி பயணத்தில் எங்களோடு இருக்கிற இப்படி சாக்கு சாருக்கும் டீச்சருக்கும் இப்படி கிருபை தங்கியிருக்கட்டும். ஒரு செய்கிற ஊழியங்களையும் பணிகளையும் ஆசீர்வதியும், டீச்சிங் மினிஸ்ட்ரி ஆசீர்வதியும். அதே போல ஆண்டவரை பிராட்காஸ்டை உதவி செய்கிற ஜான்சன் சாருக்கும் குடும்பங்களுக்கும் ஆண்டவரை கிருபையாக தங்கிறது நீ ஆசீர்வத்து தாரும். ஆண்டவர் நாளிலே பிறந்த நாளை, திருமண நாளை காணுகின்ற ஆண்டவர் மக்களுக்காக நான் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் குறிப்பாக ஆண்டவரே இந்த நாளிலே கர்த்தாவே திருமண நாளை கண்டு நன்றி செலுத்துகின்ற ஆண்டவரே திருமதி சசிகலா, திரு விஸ்வநாதன் ஐயாவுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே முத்துரங்கம் காலேஜ், ஆர்ட்ஸ் காலேஜில் ப்ரொஃபஸராகவும் விஸ்வநாதன் ஐயா PW இன்ஜினியராக இருக்கிறார் என்று சொல்லி அறிகிறோம். கண்ணோக்கி பார். திருமண நாள் அவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். திருமண நாளிலே அவர்கள் ஆண்டவரே கொடுத்த வாக்குறுதிகளை ஒருவரை ஒரு நினைவு கூர்ந்து கடைசி வரையிலே தங்கள் வாழ்க்கையில் பின்பற்றட்டும். ஆண்டவர் எபேசியர் 5 நாங்கள் வாசிக்கிறோம், கடவுளுக்கு பயந்து ஒருவரிடத்தில் ஒரு அன்பு செலுத்துங்கள், கணவன்மார்களே மனைவரிடத்தில் அன்பு கூறுங்கள், மனைவிகளே புருஷரிடத்தில் பயபக்தியாக இருந்து கீழ்ப்படிங்கள் என்று சொல்லியிருக்கிற வார்த்தையின்படி ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்து நேசித்து அன்பு செலுத்த கிருபை தார். பிள்ளைகளையும் குடும்பங்களையும் ஆண்டவர் பணிகளையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. அதே போல நேற்று தினத்தில் பிறந்த நாளை கண்டு நன்றி செலுத்திய அன்பு சகோதரி அமுதா குவைத் அவர்களுக்காகவும், அவருடைய அன்பான ஆண்டவர் பெத்லகேம் பகுதியை சார்ந்த ஜோதிஷுடைய அன்பு மகன் இன்ஜினியர் சதீஷ் அவர்களுக்காகவும், ஆண்டவரே அதே போல சாருடைய அன்பு நண்பர் திரு ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு ஜெபிக்கிறோம். நேற்று தினத்தில் இவர்கள் பிறந்த நாளை கண்டு நன்றி செலுத்திருக்கிறார்கள். தொடர்ந்து ஆண்டவரே அவருடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்து நீர் ஆசீர்வதியும். இந்த நாளிலே பிறந்த நாளை காணுகின்ற ஆண்டவரே இதோ வெளிநாட்டில் இருக்கின்ற திருமதி கிரேஸ் வேதமாணிக்கம் அம்மா அவர்களுக்காகவும்,
ஆண்டவரே இப்படிய பகுதியில் இருக்கின்ற அன்பு சகோதரர் சாமுவேல் ராஜன் அவர்களுக்கு ஜெபிக்கிறோம். இவளை ஆசீர்வதிங்க, குடும்பங்களை ஆசீர்வதிங்க, தேவைகளை சந்திங்க. ஆண்டவரே நாங்கள் ஊழியத்தின் சார்பாக இவளை வாழ்த்துகிற ராஜா. அதே போல வியாதியாக இருக்கிறவங்க, பலவீனமாக இருக்கிறவங்க, படுக்கையில் இருக்கிறவங்க, ஆண்டவரை மூத்த விசுவாசிகள், 1000 மக்கள், ஆயர்கள், குறிப்பாக அவருடைய பிஜேஎஸ் ராஜ்குமார் ஐயருக்காகவும் ஆண்டவர் நிக்சன் ஐயருக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவர் இன்னும் ஆப்ரேஷன் பண்ண வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நாங்கள் செய்தி கேள்விப்படுகிறோம். தொடர்ந்து ஆண்டவரே பண தேவைகள் உண்டு ராஜா, லட்சக்கணக்கில் செலவாயிருக்கிறது. இன்னும் தேவைகளை தேவன் பரத்திலிருந்து சந்திக்க வேண்டுமா நான் ஜெபிக்கிறோம். இன்னும் யாரெல்லாம் பலவீனமாய் சுகரமாக இருக்கிறாங்களோ, ஆண்டவருடைய வார்த்தை தேவைப்படுகிறதோ, ஜெபம் தேவைப்படுகிறதோ எல்லாருக்காக ஜெபிக்கிறோம். தொடர்ந்து இதனால் அடியன் பணியாற்றுகிற ஆண்டவர் பாபன பள்ளி போத மடத்திற்காக ஜெபிக்கிறோம். கிராம சபைகளை ஆசீர்வதிங்க, மக்களை ஆசீர்வதிங்க, ஊழியங்களை ஆசீர்வதிங்க. இதோ பாபன பள்ளியில் ஒரு புதிய திருச்சபை கட்ட வேண்டும். அதற்கான ஆண்டவரே நாங்கள் காரியங்களை முன்னெடுக்கிறோம். தேவைகளை சந்திக்க வேண்டுமா நான் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து இந்த நாளின் என்னுடைய ஊழியத்தையும் பணிகளையும் பயணங்களையும் ஆண்டவரை கர்த்தர் ஆசீர்வதிங்க. தொடர்ந்து நம்முடைய கிருபை எங்களோடு தங்கி இருக்கட்டும். துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இறை மகனாம் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். எல்லாம் வல்ல தந்தை, மகன், தூயாவின் ஆசீர்வாதங்கள் இந்த நாளிலே நம்மோடு கூட இருப்பதாக. ஆமேன்.